1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அக்கா காளியம்மாள் அவர்கள் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பில் பல விடயங்களை பேசியிருக்காங்க. அதில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் குறித்து ஓரிரு கருத்துக்களை அவங்க பேசியிருக்காங்க. செய்தியாளரை காட்டமாக முறைச்சும் இருக்காங்க. முழு தகவலையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல்ல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் குறித்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்படின்னு சொல்றது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து. இந்த ஒரு சொல்லாடல் அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே எனக்கு மொழி சார்ந்த இந்த புரிதலை ஏற்படுத்தினது அவர் தான். அந்த கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிதான் இருக்கோம். இதுல என்னடா சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி மூலமாக வளர்ந்து, நாம் தமிழர் கட்சி மூலமாக வயிறு வளர்த்து, நாம் தமிழர் கட்சி மூலமாக ஒரு பெரிய பொறுப்புகள்ல இருந்து அதன் மூலமாக வெளியில பல கட்சிகளுக்கு போயிட்டு, ராஜீவ்காந்தி மாதிரி, இந்த ஜெகதீச பாண்டியன் என்ற நாய் மாதிரி இங்கேருந்து போயிட்டு சீமான் எங்களை வளர்த்து விட்டாரா, சீமான் தான் எங்களை வளர்த்தாரா, நாங்களா வளர்ந்துட்டோம், எங்களுக்கு திறமை இருந்தது, நாங்களா வளர்ந்துட்டோம், சீமான் ஒன்றும் எங்களை வளர்க்கலை, சீமான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அப்படின்னு பேசுபவர்களுக்கு மத்தியில் திமுக மேடை ஏறிட்டோம், திமுகவில் இன்றைக்கி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மமதையில் இன்றைக்கி எல்லா யூடியூப் சேனலும் நம்மளை கூட்டு பேசுது, நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பேர் ஆணவத்தில் பேசக்கூடிய பலருக்கு மத்தியில் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான், என் அண்ணன் சீமான் அவர்கள்தான் எனக்கு மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்படிங்கிறத எனக்குள்ளே கடத்தினது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். மொழி குறித்து பல்வேறு தகவல்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதை நாம் வந்து ஏற்கணும். இது அனைவருக்குமே பொருந்தும், நம்ம அனைத்து மக்களுக்கும் இது வந்து பொருந்தும், அனைவரும் இதை ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லலாம், நான் வந்து படிச்சிருக்கேன், சீமான் சொன்னதெல்லாம் எனக்கு கிடையாது, நானே படிச்சிருக்கேன், நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். ஆனாலும் அவர்கள் அந்த இடத்துல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பெயரை பயன்படுத்துவது அவருடைய பெருந்தன்மை மட்டுமில்ல, நன்றி உணர்வு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழ் கட்சியை விட்டு வெளியேறி கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஓராண்டுகளுக்கு மேலே அவர்கள் வந்து ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து பயணிப்பேன், உறுதியாக ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து பயணிப்பேன் அப்படிங்கிற விடயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்போ பல கேள்விகள் அவர் இடத்துல கேட்கப்பட்டது. நீங்கள் வந்து தாவேகாவுக்கு போகிறீங்களா இல்லை மற்ற கட்சிகளுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. இந்த கேள்விகளை பார்ப்பதற்கு முன்பு நமக்குள்ள ஒரு சிறு சந்தேகம். அக்கா காளியம்மாள் அவர்கள் தன்னைத்தானே சமரசம் செய்து கொண்டாரா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழுது. இதுக்கு முன்னாடிலாம் அந்த கேள்வி நமக்குள்ளே வந்ததில்லை. அக்கா காளியம்மாள் அவர்கள் இப்போது சொல்லக்கூடிய விடயம் என்னென்னா, மீனவ சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடியவர்கள் என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னா, தன்னுடைய கொள்கைகளில் அக்கா காளியம்மாள் அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்களா? ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் பயணித்தேன், நான் வந்து நாம் தமிழ் கட்சியில் பயணித்தேன், எனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருந்தது, நான் வந்து ஒரு உயரிய சிந்தனையோடு பயணிச்சுட்டு இருந்தேன், நிலம் வளம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பேசுவது, தமிழ்நாடுடைய மாநில உரிமைகள் பற்றி பேசுவது, இது போன்ற நலன்களில் நான் வந்து அக்கறை செலுத்துவேன், அதையெல்லாம் விவாதிச்சுட்டு இருந்தேன். அதனால் அந்த கொள்கைகளோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு கட்சியில் நான் மீண்டும் பயணிப்பேன்னு அக்கா சொன்னாங்கன்னா, அந்த கொள்கையில் அவங்க இது வரைக்கும் சமரசம் செய்து கொள்ள, அந்த கட்சிக்குள்ளே பல இடர்பாடுகள் இருந்திருக்கலாம், கருத்து முரண்கள் இருந்திருக்கலாம், நான் அதிலேருந்து வெளியில் வந்தேன், அந்த கொள்கைகள் எல்லாம் ஏற்று நான் பயணித்தேன், இப்போ வெளியில் வந்துட்டேன், அதே கொள்கைகளோடு ஒத்து போகக்கூடிய ஒரு கட்சியில் நான் போய் பயணிப்பேன்னு சொன்னால் உண்மையிலே அது ஏற்புடையது தான். ஆனால் இப்போ அக்கா வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி போல் சிந்திக்கிறாரா? என்னை வந்து கூப்பிடுவாங்க, நான் கண்டிப்பாக தேர்தலில் நிற்பேன், என்னை வந்து கூப்பிடுவாங்க, நான் மீனவர் பிரச்சனை சார்ந்து பேசக்கூடிய ஒரு கட்சியில் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி அக்கா கேட்குறாங்க. இப்போ ஒருவேளை நாளைக்கே ஒருவேளை வந்து பாரதிய ஜனதா நாங்கள் வந்து மீனவர் பிரச்சனையை ஏற்கிறோம், மீனவர் பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறோன்னு அக்காவுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, பாரதிய ஜனதாவில் அக்கா சேர்ந்து பயணிப்பாங்களா? இல்லை அதிமுக மீனவர் பிரச்சனைக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் சேர்ந்து பயணிப்பாங்களா? இல்லை ஒரு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய், நான் வந்து மீனவர் பிரச்சனையை பேசுகிறேங்க, நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அதில் சேர்ந்து பயணிப்பாங்களான்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது. ஏன்னா உண்மையிலே அக்கா மிகப்பெரிய சிந்தனையாளர், அதில் நம்ம மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளவு சிந்தனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அக்கா மீனவ பிரச்சனை பற்றி பேசக்கூடியவர்கிட்ட நம்ம சேர்ந்து பயணிப்போன்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கருத்தை அதற்கு பின்னாடி அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? இன்றைக்கி மீனவர் நலனில் திமுக அரசு கூப்பிடுது, மீனவருக்காக நான் பேசுகிறேன்பா அப்படின்னு இப்போ உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தால், இதற்கு முன்பு ஒரு 20-30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு, மீனவர்களுக்கு நடந்த அநீதிகள் கொடூரங்கள் அனைத்தையும் வேடிக்கை பார்த்திருக்கிறது.
அப்படி இருக்கின்ற ஒரு கட்சியில் நம்ம எப்படி போய் பயணிக்க முடியும்? இப்போ திரும்ப அவங்க தன்னைத்தானே ஒரு காளியம்மாள் என்ற ஒற்றை மனிதருக்காக அவங்க அதை மாற்றிக்கொள்வார்களா? தேர்தலுக்காக வாக்குறுதி கொடுக்கலாம். தேர்தல் வர இன்னும் 4 மாதங்களில் தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலுக்காக ஒரு வாக்குறுதியை கொடுக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறத அக்கா ஆழ்ந்து சிந்திக்கணும். அதிமுகவும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியால் செய்ய முடியாததை இப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்து செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. விஜய் செய்வாரா, தாவேக்கா செய்யுமா அப்படின்னா இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாருங்க, அவர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர் இப்போ தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படின்னா அவர் இந்த தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். தமிழக மக்களின் சொந்த காசில் தான் அவர் வாழ்வு நடத்திட்டு இருக்கார். அப்படி அவர் இத்தனை ஆண்டுகளில் எத்தனை இடங்களில் மீனவர் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கார், மீனவர்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு எத்தனை இடத்துல எதிர்த்து பேசியிருக்கிறார். இதை நம்ம உற்று நோக்கணும். அப்படி பார்த்தோம்னா அக்கா சொல்கிற கருத்தியலுக்கு பொருந்தக்கூடிய ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மீனவர்களுக்காக பேசக்கூடிய, மீனவ அமைப்புகளுக்காக நடைமுறைப்படுத்தக்கூடிய பல திட்டங்களையும் சட்டங்களையும் வகுக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அக்கா சொல்வதை பார்த்தால் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேறு எந்த கட்சியிலையும் அக்கா பயணிக்க முடியாது. அப்படி ஒருவேளை அவர் வேறு கட்சியில் பயணிக்கிறாங்கன்னா தன்னைத்தானே அவர் சுருக்கி கொண்டு தன்னுடைய இந்த அரசியலுக்காக தனக்குள்ளே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு அவர் என்ன சொல்கிறது, சாதாரண ஒரு அரசியல்வாதியாக மாறுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறதான் அர்த்தம். இதில் மாற்று கருத்து இல்லை. செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உண்மையிலே ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப எல்லாமே நீங்களே சொல்றீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. இதுக்கான முடிவை ஒரு நாள் நான் சொல்லுவேன். இதுக்கு அக்கா என்ன பதில் சொல்கிறாங்க? இது ஏன்டா இது எப்பவும் கேட்குற கேள்வி தானே அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த கேள்வி எப்பவும் கேட்கறது தான். இந்த கேள்வி எப்பவும் கேட்கக்கூடிய கேள்வி தான். தாவேக்காவுக்கு போகிறீங்களா, அதிமுகவுக்கு போகிறீங்களா, இல்லை தனி கட்சி தொடங்குகிறீர்களா அப்படின்னு. அக்காவிடத்தில் இதுக்கு முன்பு கேட்கப்பட்ட போது ஒவ்வொரு முறையும் தனி கட்சி தொடங்குகிறீர்களா என்று கேள்வி கேட்கும்போது அக்கா சொன்ன ஒரே பதில் என்னென்னா, தனி கட்சி தொடங்குவது என்பது ஒரு பெரிய ப்ராசஸ், மிகப்பெரிய ஒரு பணி. தமிழ்நாடு முழுக்க கிளை கட்டமைப்பை ஏற்படுத்தணும், தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யணும். அது ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய வேலை இல்லை. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கிறது. அது என்னிடத்துல இல்லை. நான் இப்போதைக்கு தனி கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை அப்படின்னு அக்கா திட்டவட்டமாக மறுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காலம் பதில் சொல்லும், கொஞ்ச நாள் பொறுத்திருங்க, காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். அப்போ ஒருவேளை அக்கா காளியம்மாள் அவர்கள் தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிங்கிற ஐயமும் நமக்குள்ளே வருது. ஏன்னா அக்காவுடைய சிந்தனைகளுக்கும் கொள்கைகளுக்கும் ஏற்ற ஒரு கட்சி இங்கே தாவேக்காவோ திமுகவோ பாஜகவோ அதிமுகவோ இல்லை என்பது அவருடன் சேர்ந்து பயணித்த உறவுகளுக்கு தெரியும். ஆனால் அதை மீறி அக்கா அவங்க விருப்பம் போல் எந்த கட்சியில் வேணால் பயணிக்கலாம். நம்ம அதை கருத்து சொல்ல விரும்பலை. அவர்களுக்கு ஏற்ற கொள்கை நிலைப்பாடுடைய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்றதில் மாற்று கருத்து இல்லை. இதில் அந்த செய்தியாளர்கள் பாருங்கள் எவ்வளவு ஒரு மானங்கட்டத்தனமான கேள்விகளை கேட்குறாங்க, எவ்வளவு ஒரு இழிபிறவிகளாக இந்த செய்தியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத. கிட்டத்தட்ட ஓராண்டு ஆயிடுச்சு. நீங்க அதே கேள்வியை நீங்க திருப்பி கேக்குறீங்க. அதுக்கான விடை அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாருன்னு நான் நம்புறேன். அதையே நீங்க பதிலா எடுத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ இது நடந்து ஓராண்டுகளுக்கு மேல ஆகுது. எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். எந்த கேள்வியை கேட்டாலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களைப் போலவே பதில் சொல்லக்கூடியவர்கள் அக்கா காளியம்மாள் அவர்கள். இப்போது திருப்பரங்குன்றம் பிரச்சனையே கேட்குறாங்க. விஜயெல்லாம் வாய் திறக்காத பிரச்சனை. ஆணவ படுகொலை குறித்து கேள்வி கேட்குறாங்க. அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிகச்சரியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த சிந்தனையாளர் அக்கா காளியம்மாள் அவர்கள். இன்னும் தொடர்ச்சியாக ஓராண்டுகளுக்கு மேலாயிருச்சு. இன்னும் சீமான் உங்களை இப்படி பேசிட்டாரு, அந்த ஆடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமான் உங்களை இப்படி பேசியிருக்கலாமா? சீமான் உங்கள் மனது புண்படும்படியாக பேசியதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இன்னும் உங்களுக்கு மன வருத்தம் அளிக்கிறதா? இன்னும் அதில் மீண்டு வந்துட்டீங்களா? இந்த மாதிரி கேள்விகளை தொடர்ந்து அது அவங்களே மறந்தாலும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நோண்டிக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு கேவலமான இழிவான செயல். ஆனால் அதை செருப்பால் அடித்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க அக்கா. இது நடந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்னும் திரும்ப எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி கேள்வி கேட்பீங்க? இதற்கு சம்பந்தமுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானே இது குறித்து பல இடங்களில் பதில் சொல்லிட்டார், பல முறை இதை பற்றி பேசிட்டார். நீங்கள் ஏன் திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இதுக்கு மேலே அதை செருப்பு கட்டி அடிக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இவனுங்க திருந்த போகிறதும் இல்லை. உண்மையிலேயே தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அக்கா உறுதியாக சொல்கிறாங்க, நான் உறுதியாக தேர்தலில் போட்டிடுவேன். தேர்தலில் வர அதிகாரம்தான் மக்களை வாழ வைக்கும். நான் உறுதியாக ஏதோ ஒரு கட்சியில் தேர்தலில் போட்டிடுவேன்.
அவர்கள் நான் சார்ந்து இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்திற்கான நலன் சார்ந்தவர்கள் என்னை அழைப்பார்கள்னு அக்கா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பிப்ரவரியில் தேர்தலை அறிவிச்சிருவாங்க. இன்னும் 2 மாத காலம் தான் இருக்குது. தேர்தலை அறிவிச்சிருவாங்க. ஏப்ரல் அல்லது மேல கிட்டத்தட்ட ஏப்ரலில் தேர்தல் நடக்கும். இவ்வளவு நாட்கள் அக்கா காலம் தாழ்த்தி கொண்டே வந்து திடீரென்று ஒரு கட்சியில் போயிட்டு சேர்ந்து நேரடியாக வேட்பாளராக விஜய் முதல்வர் நான் நேராக வந்தால் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி, மக்கள் பிரச்சனைகளுக்கு போராட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக போயிட்டு ஒரு கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏ சீட் வாங்கி நின்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ போகணுன்னா அவங்க முன்னாடியே போனால் தான் அவருக்கு தகுதியானவர்கள். அக்கா வந்து நம்ம தகுதி இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவதற்கு கூட தகுதியானவர் தான். அவர்கள் திடீர்னு போயிட்டு ஒரு எம்எல்ஏவாக ஆக முடியாது. அப்படி ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி தாவேக்கா அல்லது தனி கட்சி. இது 2 தான் இருக்குது. அக்கா வந்து எந்த முடிவை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் உறுதியாக அக்கா தாவேக்கா என்கிற முடிவை எடுத்தாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தான் நம்ம பயணிக்க போகிறோம்னு எடுத்தாங்கன்னா, அக்கா பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். பல சிக்கல்கள். ஏன்னா அவர் வந்து அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுவாங்க. ரொம்ப எளிமையாக மக்களிடத்தில் நெருங்கக்கூடிய ஒரு நபர், எளிமையாக மக்களை வந்து அணுகக்கூடிய ஒரு நபர், எளிமையாக மக்களை தன்வயப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அப்படி தான் அவங்க வந்து வளர்ந்தாங்க. அவர்கள் ஒரு தற்கூரி கூட்டத்தில் போயிட்டு மாட்டிக்கிட்டு, ஒரு தற்கூரிகளுக்கு போய் பாடம் எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு தற்கூரி கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு அவர்களால் எதையுமே செய்ய முடியாது. அங்கே அறிவு என்பதற்கு 0.5% கூட வாய்ப்பு இல்லை. அங்கே அறிவை உபயோகப்படுத்தி ஒரு சில வேலைகளை செய்வதற்கு அங்கே 0.5% கூட வாய்ப்பு கிடையாது. அங்கே இருக்கிறது முழுக்க முட்டாள் கூட்டம், அறிவற்ற தற்கூரிகள் கூட்டம். அந்த கூட்டத்தில் போயிட்டு அக்கா சிக்கினாங்கன்னா அக்காவுடைய அரசியல் வாழ்க்கையை இதுக்கப்புறம் எப்பா நான் அரசியலுக்கே வரலடா, நான் எங்கன்னா என்னுடைய மீனவ சமுதாயத்துக்காக தனியாக நின்று எங்கன்னா போராடிட்டு போகிறேன், இவங்களோட சேர்ந்து பயணிப்பது இதுதான் அரசியல் என்றால் எனக்கு அரசியலே வேண்டாம் என்று ஓடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. எந்த முடிவை எடுத்தாலும் அக்கா வெகு விரைவாக அறிவிக்கணும். மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதுவாக இருந்தாலும் வரவேற்கத்தக்கது. எந்த முடிவாக இருந்தாலும் அக்கா வெகு விரைவில் எடுப்பது அக்காவின் அரசியல் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.